தேவனுடைய துதிகளை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமேன். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, மாறாதவரே, புதிய மாதத்தை எங்களுக்காக தந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 7 மாதங்களையும் கர்த்தர் எங்களை வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர், தேவைகளை சந்தித்தீர். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் நிரப்பினீர். ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகள் ஆற்றின் மத்தியிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு தருணங்களை தந்தீர். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஆராதிக்கவும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கவும் கர்த்தர் எங்களை அழைத்து வந்திருக்கிற நோக்கம் நிறைவேற இந்த காலையிலே உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். காலை ஆராதனை ஆசீர்வதியும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றாலும் உமக்கே கனமும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுமை நின்று சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்ற பாடலை பாடும்.
நாம் நின்ற வண்ணமாக திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் கடவுளிடத்தில் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நமது பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோமாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை பெற்று விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை வீழ்ப்பித்தரலும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இன்று புது ஜீவனுள்ளவர்களாய் உம கூலியும் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மறந்து விடுகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்களில் அவற்றை மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் அமருவோம். நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 119 வசனம் 27. சங்கீதம் 119 வசனம் 27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து அமர ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் உமது வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, உமது வார்த்தைகளில் உள்ள ஆழங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்து நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. நன்றி. வாசி கேட்ட இந்த வேத பகுதி ஒரு பிரேயர். அந்த பிரேயர்ல சங்கீதக்காரர் ஆண்டவர்கிட்ட 2 விண்ணப்பங்களை வைக்கிறார், 2 ரெக்வஸ்ட் வைக்கிறார். 2 காரியம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார். அந்த 2 காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு அந்த பிரேயரை நம்ம இதோட பார்த்தோம்னா, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். ஹவினி அப்படின்னு சொல்லப்படுகின்ற எபிரேய பாஷை தான் அங்க பயன்படுத்தப்படுது. உணர்த்தி அருளும். ஆங்கிலத்தில் நம்ம படிச்சோம்னா அங்க என்ன போட்டிருக்குதுன்னா, மேக் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரிதலை தாரும், உணர்த்தி அருளும் அப்படி இருக்குது. ஆனா இந்த ஹவினி அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையை போய் பார்த்தா அந்த வார்த்தையில என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, 2 வேறுபட்ட காரியங்களை பிரித்து பார்க்கின்ற தன்மையை எனக்கு தாங்க. இன்னும் ஆழமா அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வேறு பார்வையை தாங்க. நான் இப்பொழுது பார்க்கின்ற பார்வையை தாண்டி பார்க்கின்ற வேற ஒரு புதிய பார்வையை எனக்கு கொடுங்க அப்படின்ற விண்ணப்பத்தை வைக்கிறார். ஏன் வேறு பார்வை வேண்டும்? இப்போ இந்த புதிய மாதத்துல முதல் நாள்ல வந்திருக்கிற நாம இந்த சங்கீதக்காரர் கொடுக்கிற அந்த ரெக்வஸ்ட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் சங்கீதக்காரர் ஆண்டவர்கிட்ட எனக்கு புதிய பார்வை வேண்டும் என்று கேட்கிறார், ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு கேட்கிறார், வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை எனக்கு வேண்டும் என்று ஏன் கேட்கிறார்?
எலிசா தீர்க்கதரிசியுடைய வீட்டை ராணுவம் சுத்தி வளைத்து விட்டது. எலிசா வெளியில வந்து பார்க்கறாரு, ராணுவம் சுத்தி இருக்குது. எலிசாவுடைய வேலைக்காரரும் என்ன பண்றாருன்னா பதறுகிறார், ஐயா நம்மளுடைய வீட்டை சுத்தி ராணுவம் இருக்குன்னு சொல்லி. அப்போ எலிசா சொல்றாரு, ஆண்டவரே இவருடைய கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, திறந்து விடுங்க அப்படி சொல்றாரு. அப்போ அவர் கண்களை திறந்து போது பார்த்தா எலிசாவுடைய வீட்டை சுத்தி வேற ஒரு ராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. அது ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. நிறைய நேரம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் இந்த வேறு பார்வை என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. நாம நிறைய நேரம் நம்முடைய சிச்சுவேஷன்ஸ்ல நிறைய நேரம் நம்ம எப்பவுமே எப்படி போவோம் அப்படின்னா ஃபேக்ட் அடிப்படையில் செயல்படுவோம், எது நிதர்சனமோ அதுல செயல்படுவோம். ஆனா இந்த வேறு பார்வை என்பது ஃபேக்டை தாண்டி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாதையாக அமைகிறது. அதனால தான் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு வேறு பார்வையை தாங்க, எனக்கு ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்க, எனக்கு உணர்வை தாங்க. அப்ப என்னை சுற்றி நடக்கிறவைகளை இல்ல நான் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நான் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலை தாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்துல வந்து உங்களுடைய வலது பார்சத்துல ஒருத்தரும் இடது பார்சத்துல ஒருத்தர் உட்காருன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்கிறார், அறிவுரைகளை சொல்றார். முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பர்த்திமேயு வருது. பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்த உடனே தாவீதின் குமாரனேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பின்னாடி போகிறார். இதுல ரெண்டு விஷயத்துல மார்க் என்ன சொல்ல வர்றாருன்னா, பர்த்திமேயு கிட்ட இருந்த பார்வை யாருக்கு இல்ல, சீடர்களுக்கு இல்ல. ஆனா சீடர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு கண் தெரியுதுன்னு சொன்னாங்க. பர்த்திமேயுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? பர்த்திமேயுக்கு கண்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவரால் கண்களால பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர்கிட்ட வேறு பார்வை இருந்தது. அதனால தான் அவர் வராருன்னு சொன்ன உடனே அவர் தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கத்த ஆரம்பித்து விட்டார். இதுதான் அப்ப இந்த புதிய மாதத்துல வந்திருக்கிற நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை, ஒரு புதிய பார்வையை நீங்க எனக்கு தாங்க அப்படி நம்ம கேட்க அழைக்கப்படுகிறோம். இங்க சங்கீதக்காரர் ஏன் அதை கேட்கிறாருன்றத நமக்கு சொல்றாரு பாருங்க. உமது கட்டளைகளின் வழியை, உமது கட்டளைகளின் வழியை புரிந்து கொள்வதற்காக எனக்கு வேறு பார்வை தாங்க. அப்ப அந்த கட்டளைகள் இங்க நீங்க பாத்தீங்கன்னா கட்டளைகள்னு சொல்லல, கட்டளைகளின் வழின்னு சொல்றார். கட்டளைகளுக்கும் கட்டளைகளுடைய வழிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? உமது கட்டளைகளை புரிந்து கொள்றதுக்கு எனக்கு உணர்வு தாங்கன்னு அவர் சொல்லல, உமது கட்டளைகளின் வழியை புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவங்க அதை புரிஞ்சு கொள்ள முடியல. அவங்க அதை புரிஞ்சு கொள்ளாம இருந்ததுனால அவங்களுக்கு அது பாரமா கஷ்டமா தெரிஞ்சுது. ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாதை, நியாயப்பிரமாணத்துடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா பாரமா இருந்துச்சு. இது எப்படி ஃபாலோ பண்ண முடியும், இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அதான் அவர் சொல்றாரு, உமது கட்டளைகளின் வழி. கட்டளைகளை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்ல, அந்த கட்டளைகள் ஒரு பாதையிலே நம்மை வழி நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வேற ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி நம்மளை கொண்டு போகுது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உமது வசனத்தை நான் வாசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன், அந்த வேதம் எனக்கு ஒரு பாதையை காட்டுது. அது என்ன பாதை என்பதை புரிந்து கொள்ளுகின்ற சிந்தனையை, அதை புரிந்து கொள்ளுகின்ற அறிவை எனக்கு நீங்க தாங்க அப்படி சொல்ற. அப்போ நிறைய நேரம் பாதைகள் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுக்கு போகிற பாதை ஒன்று இருக்குது, உலகத்துக்கான பாதை ஒன்று இருக்குது. ஸோ இந்த சாய்ஸ் மேக்கிங், அப்போ இந்த சாய்ஸ் மேக்கிங் நமக்கு முன்னாடி எப்பவுமே இருக்குது. இதுவா இதுவா, ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா, இது எப்பவுமே நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உமது பாதையை, நீர் எனக்காக நியமித்திருக்கிற பாதையை புரிந்து கொள்ளுகின்ற அறிவையும் உணர்வையும் எனக்கு தாங்க. ஒருவேளை அந்த பாதையில கஷ்டங்கள் இருக்கலாம், இல்ல அந்த பாதைகள்ல போராட்டங்கள் இருக்கலாம், இல்ல அந்த பாதைகள்ல எனக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கலாம், எனக்கு டவுன்ஃபால்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உமது எனக்காக நீர் நியமித்திருக்கிற பாதையை புரிந்து கொள்ளுகின்ற, வேறுபடுத்தி பார்க்கின்ற அந்த உணர்வுள்ள இருதயத்தை நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கன்னஸ் எனக்கு கொடுங்க, ஒரு விழிப்புணர்வை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். சொல்லிட்டு இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது உமது அதிசயங்களை நான் என்ன பண்ணுவேன்
தியானிப்பேன். இல்ல, அப்பொழுது நான் உம்முடைய ஒண்டர்ஸை ஐ வில் மெடிடேட் அப்பான் யுவர் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் உணர்வு, இப்போ என்ன சொல்றாரு? நான் தியானிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க எனக்கு எப்போ உணர்வு தரீங்களோ அப்போ நான் தியானிப்பேன். ஐ வில் மெடிடேட். எப்போ எனக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறீங்களோ அப்போ நான் மெடிடேட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த மெடிடேஷன்ற வார்த்தையும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா அது மெடிடேஷன் வரல, ஐ வில் ரிமெம்பர்னு வருது. நீங்க என்னை நடத்தும் போது நீங்க செய்கின்ற அதிசயங்களை நான் எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ளுவேன். அதுதான் மெடிடேட். ரைட். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பல அதிசயங்களை அற்புதங்களை செய்தாரு. செங்கடலை கடந்தாங்க, மன்னாவை சாப்பிட்டாங்க, இப்படி பல அதிசயங்கள். இப்படி அந்த அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த அதிசயங்கள் எல்லாம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவர் காட்டுற பாதையில நம்ம செல்லும் பொழுது அற்புதங்களை காண முடியும். உமது கட்டளைகளின் வழியிலே நான் நடக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை என்ன பண்றாரு? செய்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, எப்பொழுதெல்லாம் நான் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறேனோ அப்பெல்லாம் I have to remember the God whom I worship is a God of wonders. நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கடினமான சூழல்களை, போராட்டங்களை எதிர்கொள்கிறேனோ அப்பெல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்கணும், நான் வழிபடுகின்ற ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். அவருடைய பாதை என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய பாதை அதிசயங்களின் பாதை. அவர் அதிசயங்களின் பாதை வழியாக என்னை நடத்துவார். அதனால எனக்கு பயம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நான் போராட்டங்களை சந்திச்சாலும் அவர் அதிசயங்களை செய்பவர் என்ற உணர்வோடு நான் பயணிப்பேன், நான் தைரியமா பயணிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே ரெண்டு காரியங்களை ஆண்டவர் கிட்ட அவர் கேட்கிறாரு. அவர் கேட்ட முதல் காரியம் என்னன்னா, எனக்கு வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்கிறார். ரெண்டாவது, நான் எப்பொழுதும் உம்முடைய அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். எனவே நாம ஆண்டவருடைய கட்டளைகளின் வழியில, அவருடைய வேதம் காட்டுகிற பாதையில நடக்கின்ற ஒரு புதிய பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு முன்னாடி நிறைய சாய்ஸ் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டுடைய பாதையில யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவர்கள் அதிசயங்களை காண்பார்கள். ஆண்டுடைய பாதையில யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் என்ற நம்பிக்கையும் தரப்படுகிறது. எனவே நாம் அந்த புதிய பார்வைக்காக நாம் ஆண்டவர்ல ஜெபம் பண்ணுவோம். எப்பொழுதும் ஆண்டுடைய கட்டளைகளை நாம் நினைவில் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளுரை கேட்ட நம் விசுவாசத்தை அறிக்கையிடும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜென்மிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமனிலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனதுக்கேறி பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது தோத்தடிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும்
மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக காணிக்கை பாடலாக குடும்ப கூடுகை 30 மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நமது காணிக்கையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நின்ற வண்ணமாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரின் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். முழங்கால் பட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டுக் கொள்ளுவோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே,
நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தனரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவர் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே,
கிறிஸ்துவின் திருப்பந்தியிலே சேருவதற்காக வந்திருக்கிற நாம் நம்முடைய தகுதியின்மையை உணர்வோம். நாம் நம்முடைய தகுதியினாலே இந்த பந்தியிலே சேரவில்லை. ஆண்டவருடைய அளவற்ற இரக்கத்தினாலே நாம் சேருகிறோம். எனவே சற்று நேரம் நம்முடைய தகுதியின்மையை நாம் உணர்வோம். மனத்தாழ்மை ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியிலே சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் உள்ள துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்போதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு தார். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி இங்கு ஆயத்தமாக இருக்கிறது. வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சக்கரமதி விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, பரமபிதாவின் இயேசுக்குமார், நீங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து எங்களை முடி பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விலைமதியாத திருச்செறிவு ரத்தமாய் ஞான ஆகாரத்தாங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மா எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்தக்க ஆன்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதியதாகனாலே மறுரூபமாக எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இந்த உலகத்திலே கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களை வேண்டிக் கொள்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். 7 மாதங்களை கடந்த 8வது மாதத்துக்களை நாங்களை அடியெடுத்து வைக்க முடியாத அந்த பாக்கியத்தை கிருபியாக தேவன் எங்களை கட்டளையிட்டபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு திருவசனத்திலே கூடிய ஆளுங்களை கண்டுகொள்ள ஆண்டவரே, வேறு அந்த புதிய பார்வையை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவி. புதிய தரிசனத்தினாலும் புதிய பார்வையிலே வசனத்தின் ஆழங்களை கண்டுகொள்ள ராஜாவே நீ எங்களோடு கூட நீ இன்னும் இடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது அதிசயம் ஆண்டவரே, அது அதிசயம். அதிசயங்களை நாங்கள் காணும்படியாய், அதிசயமானவர் எங்களோடு கூட உறவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகன் மூலமாய் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வசனம் இருந்தாலும் அது ஆழமாக எங்களோடு கூட செல்வதற்காக நன்றி சார். அந்த மாதம் முழுக்க அது எங்களுக்கு கிரியை செய்கிறபடினாலே நமக்கு தோற்றுறோம். எங்கள் டயசிஸ்க்காக, பேராயருக்காக, குடும்பங்களுக்காக தோற்றுறோம். எங்கள் டயசிஸில் எல்லா ஊழியக்காரர்களுக்காக, பல கோணங்களில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கடவுள் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய எல்லா ஆண்டவரை எல்கையிலையும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களால் ஆயர் ஐயா அவர்களுக்காய் தோற்றுறோம். நீங்களை பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தி வந்தமைக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for the wonderful ministries that you have really entrusted upon him, Lord. அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றுக்கும் மேலாங்கிய உங்களுடைய கிருபை அவளை தாங்குறபடினாலே தோற்றுறோம். சோசியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ் அத்தனையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகிறபடினால் நேர்த்தியாக சுவிசேஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரே சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்லேயும் அழகாக நேர்த்தியாக எங்கள் திருச்சபையை நீ நடத்தி வருவதற்காக எங்களுடைய எல்லா கிளைசி திருச்சபையும் அங்கே இருக்கிற எளிய மக்களின் வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லார்ட், we thank you that you have given really the opportunity to work among the marginalized people, Lord. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ many people are waiting. ஆனால் எங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்காக எமக்கு தோத்திரம். ஆண்டவரோடு கூட சேர்ந்து காணப்பட எங்களுக்கு இன்னும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆயரையும் அவருடைய எல்லா முயற்சிகளையும் கனப்படுத்துவீராக. இதுவரையில் இந்த எல்லா பிசி மெம்பர்ஸ்க்காக ஆண்டவரே எமக்கு தோத்திரம். அவருடைய எல்லா கடமைகளுக்காக நேர்த்தியாக செய்து முடித்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அழகு நேர்த்தி ஆண்டவரே, அந்த எல்இடி ப்ரொஜெக்டிலேருந்து எல்லாம் ஆண்டவரை நேர்த்தியாய் கர்த்தர் வழி நடத்துகிறபடினாலே எமக்கு தோத்திரம். இதுவும் வர இருக்கிற கமிட்டிக்கோசம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுலேயும் உடைய கரம் இருப்பதாக தெய்வ சித்தத்தின் மையத்திலே லார்ட், ஒன் திங் வி நோ, யூ ஆர் ஓவரால் கண்ட்ரோல். லார்ட், ஒன் திங் வி நோ, வி அக்னாலேஜ் த கிரேட்னஸ். யூ ஆர் ஓவரால் கண்ட்ரோல். யூ ஆர் த சுப்ரீம் அத்தாரிட்டி, லார்ட். ஆண்டவரே, யூ ஆர் த லார்ட் அல்மைட்டி, அம்னீசியன்ஸ், ஆம்னிபோட்டன்ட், லார்ட். யூ ஆர் நத்திங், ஜஸ்ட் யூ ஆர் ஸ்லேவ்ஸ் இன் யுவர் பிரசன்ஸ், நாட் ஈவன் சர்வன்ட்ஸ், பட் யூ ஆர் ஸ்லேவ்ஸ். நாங்கள் வேலைக்காரர்கள், கொத்தடிமைகள் ஆண்டவரை. அடிமைகள் கூட இல்லை, ஸ்லேவ்ஸ், கொத்தடிமைகள் ஆண்டவரை, பாண்டட் ஸ்லேவ்ஸ். நீ என்ன சொல்கிறீங்களோ அது கேட்பதற்கு உதவி செய்யும். அந்த எஜமானுக்கு கீழ்ப்படியத்தக்கதா எஜமானுக்கு ஆண்டவரை இன்னும் நாங்கள் ஏகோபித்து ஒருவனை சிந்தையோடு கூட நாங்கள் ஓடும்படியாக ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற எல்டர்லி பீப்புள், யங் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டவரே யூத் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப், மென்ஸ் ஃபெலோஷிப், சண்டே ஸ்கூல் எல்லாவற்றும் முடிவு சமுத்திர வைக்கணுங்க தாவி. தேசம் எங்கிலும் பவனி வருகிற பவனி ராசா, எங்கள் பாண்டிச்சேரி தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, எங்கள் தேசம் எங்கிலும் நீர் பவனி வந்து எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை நீ கட்டளை இடுவீராக. உலகளாவிய
ஆண்டவரே அளவிலே எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜா, மகத்துவமான கிரியைகளை செய்வீராக. ஒன்ஸ் அகெயின் we totally submit and surrender to you, Lord. வேதத்தின் அதிசயங்களை காண ஆண்டவரே நாங்கள் புதிய பார்வையிலே நாங்கள் வேதத்தை கவனிக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேதத்தை நேசிக்க, வேதத்தை உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து வேதத்தை சுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இசைந்து காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு துதியும் கனமும் மகிமையும் பேர் புகழ்ச்சி செலுத்தி அடியேனையும் தயாவர் அண்ணனையும் ஆண்டவரே அருமையான ஜான்சனையும் எங்கள் ஐயா அவர்களையும் பலிபீடத்தில் எங்கள் அனைவரும் டாக்டர் கிங்ஸ்லியும் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் உமக்கு தொண்டு ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் மீது கிருபியாய் மன இறங்கி ஆண்டவரே இன்னும் தொண்டு ஊழியம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒன்ஸ் அகெயின் லார்ட் we commit the our dear ones in the hands Jesus. Bless them abundantly. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் யோவான் குடும்பத்திலே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப கட்டளை இந்த புதிய மாதத்திலே அந்த ஆசீர்வாதத்தை காண எங்களுக்கு உதவி செய்ய. அதிசயம் நாங்கள் இன்றைக்கு வாசித்த வசனத்தினுடைய அதிசயம் வெளிப்படுவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரமராசாவுடைய புண்ணிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுமி நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து நாம் யாவரும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களில் உண்டாவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளோடு கிடந்து நாம் தேவனையோடு குமாரனாய் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிலே அறிவில் அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய நம்முடைய இதயத்தை சிந்தையும் காக்கடுவதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்போது நம்மளோடு நிலைத்திருக்க கடவுது. நின்றவனமாக முடிவிக்கவையாக தெய்வ ஆசீர்வாதத்துடைய பாடலை பாடிய கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்தில் இங்கிருந்து போய் வர கடவோம். ஆமென்.